அனுபவத்தில சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டாலும் போட்டேன். ஐய்யய்யோ! இவ்ளோ கமெண்ட்ஸா அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. ஒரு நாளைக்கு ஒரு கமெண்ட் வரதே எனக்கு பெருசா இருந்துச்சு. பட் இத்தன பேர், இத்தன மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறதே எனக்கு இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. சொல்லுவாங்கல்ல, நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன்னு பார்த்தேன். இப்ப தான் புரியுது. நம்மள மாரி எக்கச்சக்கமான பேர், கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, எக்கச்சக்கமான பேர் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. நான் இப்ப தான் புரிஞ்சுக்கிறேன். எவ்ளோ ஸ்ட்ரெஸ், எவ்ளோ கஷ்டம், எவ்ளோ மனசு வேதனை, இது எல்லாமே நீங்க இவ்ளோ பட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க கமெண்ட் எனக்கு சொல்லும்போது தாங்க எனக்கு தெரிஞ்சுச்சு. ஒவ்வொருத்தரும் சிஸ்டர் நான் உங்கள வந்து கூட பிறந்த அக்காவா நெனச்சிருக்கேன், தங்கச்சியா நெனச்சிருக்கேன். உங்கள்ட்ட நான் பேசினதுக்கப்புறம் தான் எனக்கு மனசுல இருக்க பாரமே குறைஞ்சுச்சு. உங்க வீடியோ கேட்டதுக்கப்புறம் நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். இப்படிங்கிற மாரிலாம் நீங்க சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பட் நீங்க ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? என்ன மாதிரி எல்லாருமே இருக்கீங்களா? அப்படிங்கும்போது ரொம்பவே மனசு சங்கடமாவும் இருக்கு. போதும். இனியாச்சும் நமக்காக வாழ ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். வேற வழியே கிடையாது. ஏன்னா, நம்ம நடக்கிற லட்சணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, மனுச கண்கொண்டு பார்க்க முடியாத அளவுக்கு நம்மலாம் நடக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் நடந்தோம்னா மூச்சு வாங்குது. மேல ஏறுனா மூச்சு தலைகீழ நிக்கிற மாரி ஆகுது. நெஞ்சு அடைக்குது. எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா, எல்லாருமே சொல்றீங்க. எல்லாருக்குமே இடுப்பு வலி இருக்கு. எல்லாருக்குமே கால் வலி இருக்கு. எல்லாருக்குமே பாதம் வலி இருக்கு. எல்லாருமே சோர்ந்து போயிருக்கீங்க. இத விட எல்லாருமே வெயிட்டா இருக்கீங்க. அவ்வளோதான். ஏன்னா, நான் மட்டும் தான் வெயிட்டா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன். பட் இப்ப தான் புரியுது. எவ்வளோ பேர் வெயிட்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே இப்படி பண்ணக்கூடாது. இனிமே நம்மளும் சரியாகணும். நம்மள நம்பி இருக்கிற நீங்களும் சரியாகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் நான் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். புடிச்சா எப்பவும் போல லைக் பண்ணிட்டு நீங்க பாருங்க. உங்களோட கமெண்ட் அண்ட் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்ங்க. நான் எதிர்பார்க்கவே இல்ல நீங்க இவ்ளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்துக்கு தகுந்த மாரி எனக்கு அவ்ளோ கவலையாவும் இருக்கு. என்னுடைய குரலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எவ்ளோ பேர் என்ன மாரி கஷ்டப்படுறீங்கல்ல. இங்க பாருங்க, இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு நடந்து போகவே கால் அவ்ளோ வலி இருக்குது. இடுப்பு வலி இருக்குது. கொஞ்ச நேரம் சேர்ந்தாப்புல இந்த ஒரு 10 நிமிஷம் நிக்க முடியல. அவ்ளோ வலி இருக்குது. நேத்து ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க. சிஸ்டர் வெளியில நான் கல்யாணத்துக்கு போனா யூ லுக் சோ குட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீ ரொம்ப அழகா இருக்க. நீ அழகா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் நான் ஒரு 10 நிமிஷம் சேர்ந்தாக்குல என்னால நிக்க முடியாது. அந்த அளவுக்கு இடுப்பு கால்லாம் வலி இருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லாரும் அப்படித்தான் போல. என்னையும் அப்படித்தான். வெளியில பார்க்கும்போது உனக்கு என்னம்மா இவ்ளோ அழகா இருக்கே! புள்ள பெத்தும் இன்னும் நீ அப்படியே இருக்கியே!" அப்படின்னுவாங்க. ஆனா நான் சொல்லுவேன், "நீ உள்ள வந்து பாரு, அப்ப தெரியும் என் லட்சணம்." அப்படிங்கிற மாரி நான் மனசுல நெனச்சுக்கிடுவேன். வெளில சொல்ல மாட்டேன். வெளில சொன்னா நம்ம கௌரவம் தல கீழ இறங்கிரும் இல்லையா? அதனால சொல்ல மாட்டேன். "ஓ! அப்படியா? சரி, சரி." அப்படிங்கிறது. உள்ளுக்குள்ள தெரியும் நமக்கு தான். இந்த பாடிக்குள்ள இவ்ளோ பீடியா அப்படிங்கிற மாரி இருப்பேன். வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, வெளியில யாராவது நம்மள வந்து நல்லா இருக்கான்னு சொன்னா ஒரு சந்தோஷம் நமக்கு வந்து தலையில ஒரு கிரீடம் வச்ச மாதிரி. ஆனா அந்த கிரீடம் நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் தானே தெரியும். போதும். இதுக்கு மேல நம்ம இனிமேலும் இப்படியே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்ம உடம்ப நல்லபடியா கவனிக்கிறோம். வெளியில சொன்னவங்கலாம் உண்மையாக்குற மாரி நம்ம வந்து சூப்பரா வாழ்ந்து காட்டணும். நம்ம தான் கேர் பண்ணணும். வேற வழியே கிடையாது. ஒரே விஷயம் தான்ப்பா. நம்ம ஹேப்பியா இருந்தா நம்மளோட ஃபேமிலியும் சேர்ந்து ஹேப்பியா இருக்கும். நம்ம ஃபேமிலிய ஹேப்பியா சந்தோஷமா பார்த்துக்கிறதுக்காக நம்மள நாமளே பார்த்துப்போம். இந்த வீடியோ மூலமா கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப் வருங்கிறதே நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஏன்னா எவ்ளோ செல்லக்குட்டீஸ் என்னைய நம்பி இவ்ளோ கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இவ்ளோ ஹைப்ப வந்து நீங்க பிரஸ் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா பிரஸ் பண்ணுங்க. ஏன்னா, நம்மள மாதிரி நெறைய மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வெளிய போனா தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் சொல்லப்போனா. நம்ம வந்து வெறும் லைக்க மட்டும் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு போறத விட, ஹைப்பையும் சேர்த்து பண்ணும்போது நெறைய மாரி நம்மள மாரி உள்ள லேடீஸ்க்கு போய் சேரும். அப்ப அவங்களுக்கும் ச்சே நம்மள மாரி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்ப நம்ம உடம்ப நம்ம தான் கவனிச்சுக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். நான் சொன்னேன் இல்லையா, Instagramல ஒரு பொண்ணு வந்து இப்படி பைத்தியம் மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த பொண்ண பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் துவா பண்ணும்போது அந்த பொண்ணுக்காக அவ்ளோ துவா செய்வேன். ஏன்னா, அந்த பொண்ணு எவ்ளோ ஸ்ட்ரெஸ் இருந்தா அந்த லெவலுக்கு போயிருக்கும் சொல்லுங்க. கண்டிப்பா அந்த பொண்ணு நல்லபடியா எந்திரிச்சு மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அல்லாட்ட கண்டிப்பா கேட்பேன்ப்பா. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? ஹாய் சிலக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்ப ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சார்ட்ட தூக்கி உள்ள போடுறோம். ஸ்கூலுக்கு எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம். அந்த ப்ராஜெக்ட்லாம் இருக்கட்டும். இப்ப நமக்கான ப்ராஜெக்ட்ட ஃபர்ஸ்ட்டு பண்ணுவோம். சரிங்களா? டெய்லி அதாவது ஒரு மாசத்துல ஒரு 30 நாளையும் டெய்லி ஒரு கேலண்டர் மாரி ஒரு சார்ட் எடுத்து போட்டு வச்சுருங்க முதல்லயே. இந்த சார்ட்ட வந்து நீங்க ஒரு நாள் மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணவே கூடாது. வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள நீங்களே தான் பூஸ்டப் பண்ணிக்கணும். பூஸ்டப் பண்ணலன்னா அடி தான் விழும் பார்த்துக்கங்க. டெய்லி கண்டிப்பா நான் வந்து 5000 ஸ்டெப் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் பண்ணிக்கங்க. நீங்க சொல்லலாம், "என்னக்கா எல்லாரும் 10,000 ஸ்டெப்பும்பாங்க. நீங்க எடுத்தோனே 5000 சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா புரிஞ்சுக்கங்கடா. எடுத்த உடனே நான் வந்து மேல தான் போவேன். நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன். நம்ம போய் நின்னோம்னா, தலைகீழா குதிச்சோம்னா என்ன ஆகும்? மண்டை உடைஞ்சிரும். அதுக்கு பதிலா கொஞ்சம் கொஞ்சமா குதிப்போம். ஓகேவா? அப்பன்னா மண்டை உடையாது இல்லையா? என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரெயிட்டா 10,000 ஸ்டெப் போய் நடந்தோம்னா, கால் வலி நம்மளால எடுத்து வைக்கவே முடியாது. சும்மாவே நம்ம கால் வலி பிரச்சனை, உடம்பு வெயிட்டா இருக்க பிரச்சனைக்கு தான் நம்ம
நம்ம இதில் வந்து நிற்கிறோம். இதில் இன்னும் கால் வலி கூட்டுருச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 5000 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு நான் வந்து 3000 தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் இப்போ 5000க்கு வந்திருக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவு உங்களால் திரும்பவும் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்ச அளவு மட்டும் நடங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. ஏன்னா கால் வலி அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் நம்மளை யார் பார்த்துப்பா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக நம்மளாலே 10,000 ஸ்டெப் வர முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, டெய்லி ஒரே டைமில் வந்து வாக்கிங் போங்க. சில பேர் வந்து ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை விட்ட உடனே கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து வாக்கிங் போங்க. பட் நான் போகமாட்டேன். எப்போண்டா ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போகும் ஒரு 10 நிமிஷம் படுத்து எந்திக்கலாம் அப்படிங்கிற கேட்டகரினா நான் வந்து சொல்லப்போனால் பேசிக்லி ஐம் சோம்பேறி. பிள்ளைங்க எல்லாரையும் பற்றி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்து கொஞ்சம் நேரம் ஃபோன் நோண்டினா தான் அப்பாடா அப்படின்னு ஒரு பெண்மையாகவே உணர்வேன். அதனால் அந்த 10 நிமிஷம் எனக்கானது. ஒரு 1/2 மணி நேரம்னு வைங்களேன், அந்த 1/2 மணி நேரம் எனக்கானது. அதுக்கப்புறம் தான் நானே இன்னொரு விஷயம் என்னென்னா, பசங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் படுத்து எழுந்திருக்கீங்களா, அதுக்கப்புறம் எந்திரிச்சு கடகடன்னு குளிச்சு உங்களை நீங்கள் வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. 11 மணிக்குள்ளே நீங்கள் வந்து செல்ஃப் க்ரூமிங் பண்ணியே ஆகணும். நம்மளோட செகண்ட் பாயிண்ட்டே அதுதான். ஏன்க்கா அப்படி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்கம்மா. ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்கன்னு வைங்களேன், அப்போ தான் நம்ம அவசர அவசரமாக ட்ரெஸ்ஸை போய் மாற்றுவோம். மேக்ஸிமம் எல்லாரும் ஒரு நைட்டி தான் போட்டிருப்போம். எல்லாரும் ஒரு கொண்டையை தான் தூக்கி போட்டிருப்போம். இந்த கொண்டைக்குள்ளே இருக்க மண்டைக்குள்ளே இருக்கிற விஷயம் எதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியாது. ஆனால் நமக்கும் தெரியும் நம்ம அழகாக இருக்கணும், நம்மளை வந்து நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. பட் நமக்கு வந்து வேலைப்பளுகள் அதிகமாக இருக்கிறதுனால கலெக்டரை விட அதிகமாக நம்ம வேலை பார்க்குறோம். ஸோ அதனால் நம்ம வந்து எப்பவும் போல் ஒரு நைட்டி ஒரு கொண்டையோடு இருக்கிறோம். ஸோ அந்த பழக்கத்தை வந்து ஃபஸ்ட்டு மாற்றுங்க. 10:30 குளிக்கணும், 11 மணிக்கெலாம் நம்ம ரெடி ஆகணும். வெளியில் போகிறோமோ போகலையோ அது 2வது விஷயம். வீட்டில் இருக்கும்போது நீட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் கொண்டு வரணும். நான் நீட்டாக தான்ப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் டெய்லி சாரி கட்ட முடியாதுக்கா அப்படிங்கிறவங்க இப்போ தான் நிறைய குர்த்தி செட் வந்துருச்சு. குர்த்தி போடுங்க லைட் வெயிட்டில். அதுவும் முடியாதா? லாங் மேக்ஸி வந்துருச்சு. பெஸ்ட் ஐடியா அதுதான். லாங் மேக்ஸிய தூக்கி போட்டுக்கோங்க. பிரச்சனையே கிடையாது. ஸ்கூலுக்கு இப்போ பிள்ளைங்கள கூப்பிட போகிறீங்களா, துண்டை எடுத்து போட்டுட்டு நைட்டியை போட்டுக்கிட்டு கொண்டையை போட்டுட்டு போகிறத விட ஒரு லாங் மேக்ஸி போட்டு பாருங்களேன். ஓ ஸோ யூ யூ லுக்ஸ் என்னமோ சொல்லுவாங்க, டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது. யூ லுக் ஸோ குட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சாரி எனக்கு வந்து வாய் டக்குன்னு வரல சரிங்களா. அப்படி சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கணுமே தவிர, சி எப்போ பார்த்தாலும் அழுக்கு நைட்டியோட எப்படி இருக்கான்னு பாரு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது நமக்கே தோணணும், நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், நம்ம உடம்ப கவனிக்கணும், நம்மளே நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே தோணணும். நாம் கண்ணாடியிலேயே பார்க்கவே மாட்டோம். நிறைய பேர் எத்தனை பேர் நீங்கள் சொல்லுங்களேன் பார்ப்போம். டெய்லி நான் வந்து கண்ணாடி பார்ப்பேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக எல்லாருமேலாம் பார்க்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அதுக்குண்டான டைமே கிடைக்காது. ஒரு கட்டத்தில் நானும் அப்படித்தான் இருந்திருக்கிறேன். எப்போவுமே கண்ணாடி பார்ப்பியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கவே மாட்டேன். என்னுடைய வேலையை பார்க்குறக்கே எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் எங்கேருந்து கண்ணாடியை பார்க்க அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பேன். ஸோ 11 மணிக்குள்ளே நம்ம வந்து குளிக்கிறோம், ட்ரெஸ்ஸை மாற்றுறோம், நீட்டாக இருக்கிறோம். ஓகேவா? 3வது கண்டிப்பாக டெய்லி 3 லிட்டர் தண்ணி நீங்கள் குடிச்சே ஆகணும். வேறு வழியே கிடையாது. ஏன்க்கா அப்படின்லாம் சொல்லாதீங்க. குறைஞ்சது 2 லிட்டர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து 3 லிட்டருக்குள்ளே கொண்டு வந்துருங்க. ஏன்னா நீங்கள் 3 லிட்டர் குடிக்கும்போது உங்கள் ஃபேஸ் வந்து கண்டிப்பாக க்ளோ ஆகும். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பூஸ்டர் ஆகும். நீங்களே நல்லா கவனிச்சு பாருங்கள். நல்லா கோவம் வரும்போது ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சு பாருங்கள். நமக்கு வந்து கோவம் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆகிற போது நம்ம தண்ணி குடிக்கிறது தப்பே இல்லையே. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தண்ணி அதிகமாக குடிச்சோம்னா நமக்கு வந்து பசி அதிகமாகாது. வயிற்றில் வந்து எந்த கெட்டதும் சேராது. மோஷன் வந்து ஃப்ரீ ஆகும். மலச்சிக்கல் வராது, பைல்ஸ் வராது. நிறைய பேர் வந்து எனக்கு பாத்ரூம் போகவே முடியலக்கா, பைல்ஸ் பிரச்சனை இருக்குக்கான்லாம் சொல்கிறீங்க. நிறைய பேர் சொல்கிற விஷயம் எனக்கு வந்து மோஷனே ஒழுங்காக போக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பட் அதுக்கெலாம் பெஸ்ட் மெடிசன் என்ன, வெள்ளை பூசணிக்காய் இருக்கா, வெள்ளை பூசணிக்காய் எடுத்து நல்லா கட் பண்ணி அது கூட கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த 3ஐயும் போட்டு நல்லா அரைச்சி அதை வடிகட்டி குடிச்சு பாருங்கள். மோஷன் ஃப்ரீயாகும். வெயிட் லாஸ் வந்து சூப்பராக நடக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னால் முடியவே இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். பட் கோல்டு இருந்துச்சுன்னா, சில பேருக்கு வந்து சைனஸ் பிரச்சனை இருக்கும் பார்த்தீங்களா, இல்லை அடிக்கடி சளி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு மிளகுத்தூளையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆகும். நல்ல சேஞ்சஸும் இருக்கும். ஓகேவா? நோ ஜங்க் ஃபுட், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. பட் இந்த ஒரு மாதமாக நான் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல. இந்த ஒன்றுக்கு மட்டும்தான் எனக்கு வந்து இந்த வாட்டி லீவு கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா டெய்லி நம்ம நோன்பு வைக்கிறோமா, நோன்பு திறந்த உடனே வடை இல்லாமல் உள்ளே இறங்க மாட்டேங்குது நோன்பு கஞ்சி, அப்படியே பழகி போச்சு. அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதே தெரியல. பார்ப்போம். மேக்ஸிமம் வடை எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். பட் பிள்ளைங்களுக்கு, ஹஸ்பண்டுக்குலாம் வடை பொரிக்கும்போது வேறு வழி இல்லையே. அதனால் வடை பொரிக்கும்போது சாப்பிட்டு தான் ஆகணும். ஏதோ 1ஓ 2ஓ சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். பட் நீங்கள் அதெல்லாம் எடுக்கக்கூடாது. சரியா? ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு நீங்கள் யாருமே தொட்டக்கூடாதுப்பா. நானும் 1 மாதம் கழிச்சு நான் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது காஃபி, டீ நோ. இது வந்து நான் எப்போவுமே குடிக்க மாட்டேன். ஸோ அதனால் விட்டுட்டேன். டீ மட்டும் குடிப்பேன். எப்போவாச்சும் டீ ஒரு ஆசைப்பட்டேன்னா டீ மட்டும் குடிக்கிறது. மற்ற நேரம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, ராகி பால், கம்பு பால், பருத்தி பால் இந்த மாதிரி உள்ளதுக்குள்ளே நான் போயிடுவேன். அதனால் டீ, காஃபி வந்து நம்ம வீட்டில் மேக்ஸிமம் இருக்காது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விட்டுருங்க. நமக்கு அது தேவையே இல்லை. ஏன்னா டீ, காஃபி குடிக்கிறதுனால மெயின் பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு வந்து இளநரை வந்து கண்டிப்பாக வந்துடும்.
நெறைய பேர் சொல்லுவீங்க, "சின்ன வயசுலயே எனக்கு முடி போயிடுச்சுக்கா" அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ! சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? நேத்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஞாபகம் இருக்கா சிஸ்டர்? நெறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கா, அதனால ஸ்ட்ரெஸ்ஸுனால எனக்கு முடியெல்லாம் கொட்டி போச்சு. முடி கொட்டுனதுனால நான் மொட்டையே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன்க்கா அப்படிலாம் பண்றீங்க? அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லக்கா. முடி வளர்றதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நீங்க சொல்லுங்க பாப்போம்." அசால்ட்டா முடிய வளர்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே முடி வந்து அதிகமா கிடையாது. ரொம்ப குட்டி முடி தான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அம்மா பேச்ச கேட்காம நம்ம வந்து முடிய விரிச்சு போட்டே சுத்துறது எப்பவுமே. அம்மா வந்து முடிய கெட்டி கெட்டி விடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், முடி வந்து கெட்டாமலே அலைஞ்சோம். அதனால முடி வந்து அதிகமா எனக்கு கழிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஓரளவுக்கு அறிவு வளர்ந்துருச்சா, அதாவது மெச்சூரிட்டி வந்துருச்சா, ஸோ அதனால முடிக்கு தேவையான புரோட்டீன்ஸ்லாம் ஓவரா சாப்பாடெல்லாம் குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். வயித்துக்கு குடுக்குறேனோ இல்லையோ முடிக்கு குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். என்ன புரோட்டீன் அப்படின்னு சொன்னா, கரிசலாங்கண்ணி இலை, கருவேப்பிலை, நெல்லிக்காய், சின்ன வெங்காயம், செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, வெந்தயம், கருஞ்சீரகம், அவுரி இலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா காய்ச்சி அத தேய்க்க ஆரம்பிச்சுட்டேன். இப்ப நல்ல பிள்ளையா இருந்ததுனால முடியும் நல்ல பிள்ளையா வளருது. ஸோ முடி வளர்றதுல ஒரு பிரச்சனையே இல்லைக்கா. அசால்ட்டா நம்ம வந்து முடி வளர்த்துறலாம். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க. கண்டிப்பா நான் ஹேர் ஆயில் வீடியோ வந்து நான் போடுறேன். ஓகேவா? இல்ல ஹேர் ஆயிலே வேணும்னாலும் சொல்லுங்க. என்னால முடிஞ்சா நான் வந்து செஞ்சு தரேன். பட் என்னால முடியுமான்னு தெரியல. முடிஞ்சா நான் கண்டிப்பா செஞ்சு தரேன். ஆனா நல்ல முடி வளரும். நீங்களே செஞ்சுக்கங்களேன். எனக்கு டைம் கிடைக்காது முடியல அதெல்லாம் செய்றதுக்கு. ஸோ நீங்களே அத வந்து செஞ்சுருங்க. நான் வேணா உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? சொல்லி தரதுல என்ன குறைஞ்சிட போறோம்? கண்டிப்பா நான் சொல்லி தரேன். நெக்ஸ்ட்டு டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸு. நான் இத ஆரம்பத்துலருந்தே சொல்லியிருக்கேன். எந்தெந்த சீசன்ல எந்தெந்த ஃப்ரூட்ஸ் கிடைக்கோ அத வந்து விட்றாதீங்க. ஏன்னா, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ஆப்பிள் ரூ. 150 நான் 1 கிலோ ஆப்பிள் தான் திம்பேன். டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டரே பார்க்க வேண்டாம்னு எங்க டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஆப்பிள் வாங்கணுன்ட்டுலாம் கிடையாது. ஏன்னா, நம்ம வந்து கஷ்டப்பட்டவங்க. இப்போ வசதியானவங்களும் இருக்கிறாங்க. டெய்லி வந்து ஒரு ஆப்பிள் நம்ம மட்டும் சாப்பிட முடியுமா? நம்ம பசங்கள பார்க்க வச்சுட்டு சாப்பிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதுவே நம்மளால அன்னைக்கு இப்போ வந்து கிலோ பார்த்தீங்கன்னா, சப்போட்டாவே ரூ. 50 தான். அப்போ ரூ. 50க்கு 1 கிலோ பழம் வாங்கணும்னா, அது வந்து நெறைய இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ நாள் வத்தனையா வச்சு சாப்பிட்டுக்கலாம். பசங்களும் சாப்பிட்டுக்கலாம், நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதில நல்லாவே ரத்தம் ஊரும். இது ஆப்பிள்னா 1 கிலோ ரூ. 150 இல்ல சம்டைம்ஸ் ரூ. 200 வரைக்கும் வருது. இன்னும் கொஞ்ச நாள் போனுச்சுனா ரூ. 250ன்னு கூட்டிருவான். அது என்னமோ அவன் வீட்ல விளையிற மாரியே அவன் யோசிப்பான். அத விட்டுருங்க. ஸோ, அதனால அந்த மாரி வாங்காம, அந்தந்த சீசன்ல என்னவோ அத வாங்கிக்கங்க. இப்ப தர்பூசணி பழம் அதாங்க வாட்டர் அதெல்லாம் ரொம்ப சீப்பா கிடைக்கும். கிலோவே ரூ. 20 தான். கண்டிப்பா அத வாங்கிக்கங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நுங்கு சீசன் வரும். நுங்கு வாங்கிக்கங்க. ஒரு பீஸே ரூ. 10 அப்படின்னு தான் வரும். ஸோ, அதனால அத வாங்கி சாப்பிடுங்க. பலாப்பழ சீசன் வரும்போது பலாப்பழம் வாங்குங்க. என்னென்ன சீசன்ல என்னென்ன ஃப்ரூட்ஸ் வருதோ அத மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா ஆயிருவீங்க. இப்ப கொய்யாப்பழ சீசன் கிலோவே ரூ. 80 அப்படின்னு தான் வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னொரு 10, 20 நாள்ல கிலோ ரூ. 50க்கு வந்துரும். ஸோ, ரூ. 50 வரும்போது இன்னும் ஈஸி. ஸோ, கொய்யாக்காய் இன்னும் நல்லது. கொய்யா பழத்த விட அதுல வந்து ஃபைபர் கன்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால, நம்ம சாப்பிடுறது வந்து நல்ல செரிமானம் பண்ணி குடுக்கும். நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான்லாம் அனுபவத்துல சொல்றேன். ஸோ, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு விஷயம் வெயிட் லாஸ் என்னால பண்ணவே முடியலக்கா. என்னக்கா பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றீங்க. ஃபீல் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லடா. நம்ம வந்து எவ்வளோ வெயிட்டா இருக்கமோ அத வந்து அசால்ட்டா குறைச்சிடலாம். இப்ப கொள்ளு நான் கொள்ளு ரெசிபி ஒண்ணு போட்டேன் தெரியுமா? அதே மாரி தான் கொள்ளு 1, 2 ஜாமான்கள்லாம் இருக்கு. நான் அதெல்லாம் ஒரு வீடியோவா உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்களேன். அந்த பொடி திரிச்சு வச்சுக்கோங்க. பொடி திரிச்சு வச்சுட்டு அத வந்து டெய்லி காலைல கூழ் காய்ச்சி குடிங்க. இல்லன்னா நைட் நேரம் கூழ் காய்ச்சி குடிச்சிட்டு தூங்குங்க. கண்டிப்பா ஒரே மாசத்துல உங்களுக்கு 5 கிலோ வெயிட் குறையும். இதுக்கு நான் கேரண்டியாவே சொல்லுவேன். ஓகேவா? நான் அது என்னன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா? அதையும் நீங்க வந்து செஞ்சுக்கங்க. இதெல்லாம் செஞ்சு தாங்கக்கா நான் வாங்கிக்கிறேன்க்கா அப்படின்னீங்கன்னா, எனக்கு செய்றதுக்கு டைமே இல்லடா. இல்லன்னா நான் தான் செஞ்சுருவேனே. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. நான் உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் சரி, அக்கா நான் வந்து உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகேவா? இன்னொரு விஷயம். டின்னர் 7 மணிக்கெல்லாம் முடிச்சிரணும். நைட்டு நான் 10 மணிக்கு தான் சாப்பிடுவேன். நான் அப்படின்னு நீங்க நிக்கக்கூடாது. குழந்தைங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கக்கூடாது. புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன்னு இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு நம்ம கவனிக்கணும். நம்ம தெம்பா இருந்தா தான் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சமையல் பண்ணி குடுக்க முடியும். அவங்கள நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க வயித்துக்கு ஃபர்ஸ்ட்டு சாப்பிடுங்க. வயித்துக்கு வஞ்சனை பண்ணீங்கன்னா, நம்ம அது வந்து உடம்புக்கு நம்ம வஞ்சனை பண்ண மாரி. வேற வழியே இல்லாம அது நம்மள வந்து படுத்த ஆரம்பிச்சுரும். ஸோ உங்களுக்கு பசிக்கிற நேரம் நீங்க வச்சு சாப்பிட்டுருங்க. யாரையும் எதிர்பார்க்காதீங்க ஃபர்ஸ்ட்டு. எல்லாரும் வரட்டும். இப்போ உங்க புருஷன் வந்து 9 மணிக்குள்ள வர்றாரு, அவர் கூட சேர்ந்து சாப்பிடுறது வந்து வேற. இப்ப நம்ம என்ன பண்றோம், ஓவர் வெயிட்டா இருக்கும். நம்மளும் 9 மணி, 10 மணி வரைக்கும் அது சாப்பிட்டோம்னா, நமக்கு வந்து செரிமானம் ஆகாது. கொஞ்சம் லேட் ஆகும். இதுவே நீங்க 7 மணிக்கு ஒரு 1 மாசம் வரைக்கும் நீ ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டு பாருங்களேன். கண்டிப்பா ஷூரா சொல்றேன் 2லேருந்து 3 கிலோ வரைக்கும் கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் லாஸ் ஆவீங்க. இத வந்து நான் அடிச்சு சொல்லுவேன்டா. ஏன்னா, அந்த அளவுக்கு இதோட எஃபெக்ட் இருக்கும். நான் 6 டூ 7 மணிக்குள்ள நான் டின்னர வந்து முடிச்சுருவேன்க்கா. அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு ஒரு மாசம் நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பா உங்களால முடியும். நெறைய பேர் இந்த சேலஞ்ச் பண்றதில்ல. நீங்க வேணா பண்ணி பாருங்களேன். கமெண்ட்க்கு வாங்கப்பா. கமெண்ட் வச்சு பார்ப்போமே. சரியா? நான் இத வந்து சேலஞ்ச் பண்றேன்க்கா. என்னால முடியும். நான் 6 டூ 7 மணிக்குள்ள சமையல முடிச்சுட்டு நான் சாப்பாடு சாப்பிட்டு காட்டுறேன்க்கா அப்படின்னு நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணுங்க. நானும் சேலஞ்ச் பண்றேன். 1 மாசத்துக்குள்ள எவ்வளோ நம்ம வெயிட் குறையிறோம்னு சொல்லிட்டு 1 மாசம் கழிச்சு நம்ம போடுவோம். சரியா? கண்டிப்பா பண்ணணும். யாரும் சீட்டிங் பண்ணக்கூடாது. சீட்டிங் பண்ணா வெளுத்துருவேன் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் 7 டூ 8 மணி நேரம் கண்டிப்பா நீங்க வந்து தூங்கியே ஆகணும். வேற வழியே கிடையாது.
நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் இதுதான். படுத்தோனே தூக்கமே வரமாட்டேங்குது. மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்கேன்க்கா அப்படிங்கிறீங்க. நான் திரும்பவும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பொசுக்குன்னு போய் தலகாணில போய் படுத்துறக்கூடாது. எந்திரிச்சு உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு புடிச்சமான சாமிய வேண்டிக்கங்க. உங்க ஏசப்பாட்ட வேண்டிக்கங்க. உங்க அல்லாட்ட வேண்டிக்கங்க. நமக்கு என்ன கடவுள் பிடிச்சிருக்கோ அவங்கட்ட வந்து வேண்டிக்கங்க. நான் இன்னைக்கு வந்து நல்லா இருந்தேன். எனக்கு வந்து இது நடந்துச்சு. இது நான் இப்படிலாம் பண்ணுனேன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஜெபம் பண்ணணுமோ, இல்ல துதிக்கணுமோ, உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்யுங்க. நாங்க வந்து பிரேயர் பண்ணுவோம். அதாவது துவா கேட்போம். நீங்களே ஏதாவது உங்களுக்கு புடிச்சத செய்யுங்க. எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு, ஃப்ரீயா அமைதியா படுங்க. உங்களுக்கு தூக்கம் வரலன்னா, அதுக்கப்புறம் "ஏக்கா நீ சொல்லத செஞ்சு எனக்கு தூக்கம் வரல. என்னக்கான்னு?" சொல்லிட்டு என் சட்டைய பிடிச்சு கேளுங்க நான் சொல்றேன். ஏன்னா இது செஞ்சும் தூக்கம் வராதவங்க யாருமே கிடையாது. நான் ஷுவரா சொல்லுவேன்ப்பா. அப்புறம் நீங்க வந்து என்ட்ட கேட்கலாம். "எதனால எனக்கு தூக்கம் வரல? நீ சொல்ல போறியா? இல்லையான்னு?" கேளுங்க. அப்ப அதுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க படுத்த உடனே இன்னைக்கு நல்லா சொல்றேன் கேளுங்க. படுத்த உடனே பெட்ல போய் படுத்துறாதீங்க. எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. உங்களுடைய தேவைகள அத்தனையுமே உங்க கடவுள்ட்ட சொல்லுங்க. உங்களுக்கு தேவைகளையும் கேளுங்க. "எனக்கு இத குடு, எனக்கு இது வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடிச்சு கேளுங்க. அவங்க கண்டிப்பா தருவாங்க. நீங்க கேட்டு முடிச்சுட்டு, இன்னைக்கு என்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷத்த மட்டும் நினைங்க. கஷ்டத்தலாம் நினைக்காதீங்க. எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து, "இனி நிம்மதியா ரிலாக்ஸா தூங்கும். எனக்கு நீ இது குடுத்துரு." அப்படின்னு சொல்லி ஆண்டவன்ட்ட சொல்லிட்டு நீ படுத்துருங்க. தூக்கம் வரலன்னா, சீரியஸா சொல்றேன், என்ட்ட வந்து கேளுங்க. "ஏன் நீ சொல்லியும் நான் கேட்டேன். எனக்கு ஏன் தூக்கம் வரல? இவ்வளோ தானா நீ?" அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? இல்லையா அன்சப்ஸ்கிரைபே பண்ணிக்கங்கப்பா. ஓகேவா? இதுக்கு மேல நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏன்னா, அவ்ளோ கண்டிப்பா சொல்றேன். இது வந்து கண்டிப்பா தூக்கம் வரும். வர வைக்கும். வேற வழியே கிடையாது. இப்ப சொல்லி முடிச்சுட்டேன். எல்லாத்தையுமே என்னோட செல்லக்குட்டீஸ் உங்க எல்லாத்துக்குமே நான் இத சொல்ல நினைச்சத சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக்கும் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்மள மாரியே நெறைய சிஸ்டர்ஸ் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ போய் சேருங்கிற நம்பிக்கையோட இருக்கிறேன். கண்டிப்பா இந்த லைக்கையும், ஹைப்பையும் பண்ணிக்கங்க. ஃபீல் பண்ணாதீங்க. ஃபீல் பண்றதுனால ஒண்ணுமே நடக்க போறதில்ல. சந்தோஷமா இருப்போம். சந்தோஷமா வாழ்வோம். ஓகேவா? ஓகே. டாடா. பாய்மா.